கிருஷ்ண ஜெயந்தினாலே நம்ம எல்லார் மனசுக்கு ஞாபகத்தில் வர்றது என்னங்க? முறுக்கு, சீடை, அதிரசம், பால் பலகாரம், லட்டு எல்லா ஸ்வீட் வகைகளும் தானே. இது எல்லாமே தான் கட்டாயமாக சாமிக்கு வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியமே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் கூட நம்ம வச்சுக்கலாம். அதை எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டோனாலே போதுங்க. அதை தாண்டி பால் இருந்தால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு என்ன பாயசம் வைக்க முடியுமோ வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செய்திடலாங்க. நான் இந்த வருஷம் அப்படி தாங்க பண்ணியிருந்தேன். கற்கண்டு, பால், நெய், வெண்ணெய், அவல், முந்திரி, திராட்சை இது மாதிரியான சின்ன சின்ன பொருளாக கூட கொஞ்சமாக சாமிக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. பூக்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியேருந்து வாங்கி நம்ம சாமிக்கு வச்சுக்கலாம். அதனால் கண்ணன் கோச்சிக்கவே மாட்டார், ரொம்பவே சந்தோஷப்படுவார். கண்ணனுக்கு தேவை என்னங்க? அவரை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது மட்டும்தானே. ஸோ அதனால் நம்ம நினச்சிட்ருப்போம், அவரை கும்பிட்டுட்டே இருப்போம், வணங்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கும் அதையே சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஹாப்பி ஜென்மாஷ்டமி.